செய்தி கப்பால் நிகழ்ச்சி தொடர்கிறது. அடுத்த பகுதியாக காணாமல் போன செய்தி, அதாவது இந்த வாரத்தில் மக்களிடம் மறக்கப்பட்ட செய்தி என்ன அப்படிங்கறத இந்த தொகுப்புல பார்க்கலாம். இன்றைய காணாமல் போன செய்தியில அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குழந்தை தொழிலாளர் சட்ட திருத்த மசோதா. இந்த மசோதா குழந்தை தொழிலாளர்களுக்கு சாதகமானதா பாதகமானதா அப்படிங்கறத இந்த ஒரு செய்தி தொகுப்புல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டத்தில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரும் சட்ட திருத்த மசோதா அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதன்படி 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுத்தக்கூடாது என்றும், அதை மீறி குழந்தைகளை கடினமான தொழில்களில் ஈடுபடுத்தினால் அந்த உரிமையாளர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் பல்வேறு விதிமுறைகளை கொண்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இந்த மசோதா குழந்தைகளுக்கு எதிரான மசோதாவா என்ற கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்துள்ளன. குழந்தைகளின் அடிப்படை கல்வி உரிமைக்கும் சிறார் நீதி சட்டத்திற்கும் பாதகமாக இந்த மசோதா அமைந்துள்ளது. ஏனெனில் குழந்தைகள் செய்யக்கூடாத கடினமான வேலைகள் என்று வரையறுக்கப்பட்டிருந்த 83 வேலைகள் தற்போது 3ஆக குறைக்கப்பட்டுள்ளன. இதோடு குடும்ப தொழில்களில் குழந்தைகள் ஈடுபடுவதற்கு எந்தவிதமான தடையும் விதிக்கப்படவில்லை. குடும்ப உறவினர்கள் என்ற போர்வையில் பல லட்சக்கணக்கான குழந்தைகள் சட்டவிரோதமாக கடினமான தொழில்களில் ஈடுபடுத்தப்படும் நிலையில் இந்த மசோதா மேலும் குழந்தை தொழிலாளர்களை ஊக்குவிப்பதற்கு வழிவகுக்கும் என்று ஐநாவின் குழந்தைகளுக்கான அமைப்பான யூனிசெஃப் வருத்தம் தெரிவித்துள்ளது. கைலாஷ் சத்யார்த்தி போன்ற சமூக ஆர்வலர்கள் குடும்ப தொழில்களால் அதிகரிக்கும் குழந்தை தொழிலாளர்களின் அவலம் பற்றி அரசிடம் எடுத்துரைத்தும் அரசு இம்மாதிரியான மசோதாக்களை நிறைவேறுவது கவலை அளிப்பதாக தெரிவிக்கின்றனர். அரசு அதிகாரிகளாலும் பெருமுதலாளிகளாலும் நடத்தப்படும் தொழிற்சாலைகளில் அதிகமாக வேலை செய்பவர்கள் குழந்தை தொழிலாளர்கள் என்பதாலும், இந்தியாவின் வறுமையை ஒழிக்க குழந்தை தொழிலாளர்கள் தேவைப்படுவார்கள் என்பதாலும் மறைமுகமாக அரசு குழந்தை தொழிலாளர்கள் சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றியுள்ளதா என்ற கேள்வியும் எழுகிறது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ். எந்த மனப்பான்மையின் அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் என்பது 1986 முதல்ல நிறைவேற்றப்படுது பாராளுமன்றத்தில். அது நிறைவேற்றப்படுறதுக்கு முன்னாடி எங்கே தொடங்குனுச்சுன்னு பார்க்கணும்ல. 1979 தான் இதை பற்றி நம்ம சுதந்திரம் வாங்கி 48 சுதந்திரம் வாங்கினோம். அதுக்கப்புறம் 30 ஆண்டு காலம் கழித்து தான் குருபாதசாமி தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு பரிந்துரை செய்ய சொல்லுது மத்திய அரசு. 86 அந்த சட்டம் வருது. இப்போ சட்ட திருத்த மசோதான்னு நீங்கள் செய்தியில் குறிப்பிட்ட மாதிரி குழந்தைகள் வேலை செய்யக்கூடாத தொழில்கள்னு 83 இருந்துச்சு. 83 திடீர்னு ஒன் ஃபைன் பண்ணி 3 ஆக்கிட்டாங்க. 80 வந்து செய்யலாம் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. அதுவே முதல்ல சந்தேகத்தை கிளப்புது. அது எப்படி தடாலடியாக அந்த பட்டியல் வந்து 83லேருந்து 3ஆக வரும் அப்படின்னு. இன்னொன்று கைலாஷ் சத்யார்த்தி போல் நோபல் பரிசு வென்றவர் அவர். இந்த அடிப்படையில் வேலை செய்து கொண்டு இருக்கிற எல்லாரும் அது சந்தேகமாகவே சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு வந்து அதை பற்றி முழுமையாக 100 விழுக்காடு தெரியாது. நம்ம நம்புகிறோம். யாரை நம்புகிறோம்? வி பிலீவ் த பிலீவர்ஸ் தான். கைலாஷ் சத்யார்த்தியை நம்புகிறோம். உங்களை கேட்டால் மத்திய அரசை நம்புறீங்களா, நீங்கள் கைலாஷ் சத்யார்த்தியை நம்புறீங்களா? நீங்கள் கைலாஷ் சத்யார்த்தி பக்கம் தான் நிற்பீங்க. ஏன்னா தொடர்ந்து அதை மட்டுமே அவர் வேலை செஞ்சுட்டு வரணும். ஆனால் அவர் சந்தேகத்தை கிளப்புறாரு. இதில் என்ன வருதுன்னா, குடும்ப தொழில்னு சொல்லலை, குடும்பத்தினரோடு தொழிலில் ஈடுபட்டு குடும்பத்தினருக்கு உதவி செய்யலாம்னு சொல்லுது அந்த சட்ட திருத்தம். அதாவது என்ன சந்தேகம் வருதுன்னா, அதில் குடும்ப தொழிலை செஞ்சு குடும்பத்துக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா, இல்லை வேற ஏதாவது தொழில் செஞ்சு பணமாக ஆதரவு தெரிவிக்கலாமாங்கிற குழப்பம் வருது. அங்கே ஆம்பிகுவஸாக இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ நீங்கள் குடும்ப தொழில் செய்ய வர்றது தான் சொல்கிறீங்களா நீங்கள், அல்லது வேறு தொழில் செஞ்சு குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கணுமா? அது தெளிவுறாக இல்லை அந்த சட்ட திருத்த மசோதாவில். அந்த இடத்துல ஒரு சின்ன குழப்பம் ஊடாட்டம் இருக்குது அந்த இடத்துல. இன்னொன்று எனக்கு ஒன்று புரியலை. 18 வயசு கீழே இருக்க யாருக்கும் புகையில விற்கக்கூடாது, தடை இருக்குது இந்த நாட்டில். ஆனால் 18 வயசு கீழே இருக்கவே புகையில சுருட்டலாம். என்ன இந்த சட்ட திருத்த மசோதா சொல்லுது? அப்படிதான் இந்த சட்ட மசோதா. அது எப்படி சரியாக வரும் இல்லையா? முதல்ல குழந்தை தொழிலாளர் பேசுவதே அபத்தமாக இருக்குது. சுதந்திரம் வாங்கி 70 ஆண்டு காலத்தில் நீங்கள் இன்னும் குழந்தை தொழிலாளரில் படிக்க வேண்டியவனை 14 வயசு 12 வயசு 18 வயசு இந்த தொழில் செய்யலாம், அந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்கன்னா என்ன செஞ்சுருக்கீங்க நீங்கள்? அவன் படிக்க வேண்டிய பிள்ளை, அந்த பிள்ளையை படிக்க விடாமல் குடும்ப பொருளாதார, அதுவும் அந்த சட்டத்திருத்த மசோதாவில் வந்து ஒரு வரி இருக்குது, படிக்கும் பொழுதே உங்களுக்கு சிரிப்பு வரும். குடும்ப பொருளாதாரத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் பொருட்டு அவர்கள் பணிக்கு செல்லலாமா? எப்போ தான் நீங்கள் அவங்களை படிக்க செல்வீங்க?
படிக்க அனுப்புவீங்க. ஸோ இப்படி மறைமுகமாக மத்திய அரசு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புதா, இல்லை ஒருவேளை இந்தியாவினுடைய வறுமையை ஒழிப்பதற்காக குழந்தை தொழிலாளர்களை இந்த வேலையில ஈடுபடுத்தலாம்னு ஒரு மனப்பான்மையில் அவங்க நீங்கள் செஞ்சிருப்பாங்க? எவ்வளவு நாளைக்கு இந்த வறுமை ஒழிப்போங்கிறத சொல்லி எல்லாத்தையும் செய்வீங்கன்னு தெரியல. இப்படி சொல்லித்தான் ஒரு பசுமை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தீங்க, கிரீன் ரெவல்யூஷன்னு. பசுமையாக ஆகவே இல்லையே, கிரீன் ரெவல்யூஷனே ஆகலையே, வறுமையே ஒழியலையே. வறுமை ஒழிவதாக நீங்கள் சொல்வது எல்லாவற்றிலும் வறுமை ஒழியலை. இப்போ மீண்டும் இப்போ இதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் வறுமை ஒழிக்கிறோம்னு. குழந்தையெல்லாம் போய் வேலை செஞ்சால் வறுமை ஒழிஞ்சிருமா? இவ்வளோ நாள் வேலை செஞ்சிச்சே 86 வரையும், வறுமை ஒழியலையே. இப்போ நீ சட்ட திருத்தம்ல சொல்கிறீங்க, வேலை செய்கிறத குறைப்போம்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? முதல்ல அவன் வேலை செய்கிறத பற்றி நம்ம பேசுவதே அவமானம்னு கருதுறேன் நான். இப்போ இந்த ஒரு சட்டத்திருத்த மசோதா குழந்தைகளுடைய அடிப்படை கல்வி உரிமையை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பாதிக்கும், நல்ல சந்தேகம். வெவ்வேறு பேர்களில் குடும்ப தொழிலை செய்ய போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போக போகிறான், அவனை வேலைக்கு அனுப்ப போகிறாங்க. முதல்ல ஒரே ஒரு வரி தானே, அதில் என்ன 83, 3, 14 வயது குடும்ப தொழில் செய்யலாம், இந்த தொழில் செய்யலாம், கடினமான முதல்ல புள்ள வேலை செய்யக்கூடாது 18 வயசு வரையும். அவ்வளோதானே, முடிஞ்சிருச்சுல்ல. எந்த வேலையும் எங்கேயும் செய்யக்கூடாது. டீ கிளாஸ் கழுவுறதுலேருந்து வயிறா இருக்கிற வரையும் வேலை செய்யக்கூடாது. ஒருவேளை மோடியோட மேக் இன் இந்தியா திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு மசோதாவை மறைமுகமாக நிறைவேற்றலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னது மேக் இன் இந்தியா? இல்லை, அதிகப்படியான இந்த மாதிரி குழந்தை தொழிலாளர்களை வேலைகளை ஈடுபடுத்தி அதிகமான கார்ப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்து, ஸோ நம்ம பணம் இல்லாமையே சாதாரண ஒரு ஊதியத்துக்கே இந்த மாதிரி நிறைய குழந்தை தொழிலாளர்கள் தெரியுமா? ஈடுபடுத்தலாம். நம்ம பருப்பு விவசாயம் பண்ணுறத மொசாம்பிக் நாட்டோட ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போயிட்டு வந்தார்ல பிரதமர், மொசாம்பிக் நாட்டோட ஒப்பந்தம் போட்டிருக்கோம். என்னென்னா, மொசாம்பிக் நாட்டு விவசாயிக்கு நம்ம பருப்பு விதைகளை கொடுத்து, தொழில்நுட்ப உதவி கொடுத்து, பண உதவி கொடுத்து, அவனை பயிர் பண்ண சொல்லி அந்த பருப்பை நம்ம இறக்குமதி பண்ணுவோமா? ஏன் அதை இந்திய விவசாயிக்கே கொடுக்க வேண்டியதானே? இந்த விதையை கொடுத்து, நிதி உதவியை கொடுத்து, தொழில்நுட்ப உதவியை கொடுத்து இங்கே பண்ணிடலாமே. நீங்கள் உங்கள் மேக் இன் இந்தியா என்னது? மொசாம்பிக் நாட்டில் போய் பருப்பு பண்ணுறதா? நீங்கள் மேக் இன் இந்தியாவில் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க.